விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தள்ளுபடி செய்திருக்காரு. நல்லதுதானே பண்ணியிருக்காரு, கெடுதல் எதுவும் இல்ல. முதலமைச்சர் முதல்ல வந்து நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அது ரொம்ப நஷ்டமா இருக்கு, எங்க ஊர் பக்கம் ரொம்ப நஷ்டமா இருக்கு. அது விவசாயிகளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். விவசாயம் தள்ளுபடி ஆகுன்றது நல்லது. இப்போ வந்து ஒரு 5-20 நாளே நல்லதான் செய்யறாரு, இவரே வரட்டும். ஏழை மக்களுக்கு அது பயனடையும். இப்போ நல்லது. விவசாயிகளுக்கு முதல் உரிமை முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ரொம்ப பாராட்டினேன். விவசாயிக்கு தள்ளுபடி பண்றாரு, நல்லதுதான் செய்திருக்கிறாரு. விவசாயிகளுக்கு இன்னும் அதிகமா செய்யணும் விஜய் அவர்கள் முதலமைச்சரா செஞ்சா நல்லதுதான். அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ரொம்ப அருமை, சூப்பர். இதுவரைக்கும் எந்த சிஎம்ஓ யாரும் எவரும் வந்து இதுவரைக்கும் முதலமைச்சர் நம்பரோ வாட்ஸ்அப் நம்பரோ புகார் நம்பரோ யாருமே தரல. ஆனா இவர் அனைத்து நம்பர் அறிவிச்சிருக்காரு. ஏழப்பட்ட மக்களுக்கு அவர் கை கொடுத்து எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வர வச்சா நல்லா இருக்கும். 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க, அதுவும் பாராட்டுறேன். உள்ளபடியே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய். முன்ன இருந்ததை விட இது பரவாயில்ல, இவரே இருக்கட்டும் ஆட்சியில். சூப்பரா இருக்கு, தலைவர் வந்து சூப்பரா பண்றாரு. விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தள்ளுபடி செய்திருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னய்யா? அதை எல்லாருமே வரவேற்கிறாங்க. ரொம்ப சிறப்பானது, நல்லதுதானே பண்ணியிருக்காரு, கெடுதல் எதுவும் இல்ல. முதலமைச்சர் முதல்ல வந்து நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதனால முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக்க மனமார்ந்த நன்றி. தள்ளுபடி ஆகுதுன்னா அது விவசாயங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை தண்ணி வந்து கருகிரும், மயில் அடிச்சா கருகிரும், மழை வந்தா அழிஞ்சிருது. சம்சாரிய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது நல்லதுதான். விவசாயம் தள்ளுபடி ஆகுன்றது நல்லதுதான். விலைவாசி கூடுது, ஏழை விலைய வாங்கி சாப்பிட முடியலையே. இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? இந்த பிள்ளையாட படத்துல கடையை போட்டு நாங்க பிழைக்கிறோம், பிள்ளைகளை காப்பாத்துறோம், வாடகை கொடுக்குறோம். எல்லாமே முதலமைச்சர் தான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டும். இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அவர் என்ன சொன்னாரோ, தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ, அதை வந்து யாருமே வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் உடனே நிறைவேற்ற முடியாது. படிப்படியாக தான் நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் சரி பண்ண முடியும். ஏற்கனவே திமுக ஆட்சி குறைஞ்சபட்சம் 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்குது. அந்த கடனை சரி பண்ணி ஆகணும். 2வது இலவச பேருந்து சொல்லிருக்காங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. படிக்கிற பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறேன்னு இருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு மாதத்தொகை 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும். இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான், கொஞ்சம் தான் பண்ண முடியும். நல்லது அது. விஜய் நான் வந்தது ரொம்ப நல்லது. ஆனா நல்லதுதான் செய்யறாரு. பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. இப்ப வந்து ஒரு 5-20 நாளே நல்லதுதான் செய்யறாரு, இவரே வரட்டும். மெயினா இந்த கெஞ்சா குடி மாத்திரை இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாருன்னா போதும். எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க தேவையில்ல. இதை மட்டும் நிப்பாட்டி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். அது ரொம்ப நஷ்டமா இருக்கு, எங்க ஊர் பக்கம் ரொம்ப நஷ்டமா இருக்கு. அது விவசாயிகளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏழைப்பட்ட மக்களுக்கு விவசாய கடை லோன் வாங்கியிருக்கிறாங்க, பயிர் கடை வாங்கியிருக்கிறாங்க. தள்ளுனது ரொம்ப மிக மிக நல்லது. ஏழை மக்களுக்கு அது பயனடையும். ரொம்ப நல்லது. ஏழை மக்கள் ரொம்ப லோன் எடுத்துட்டு கட்ட முடியாம தவிக்கிறாங்க. இப்ப நானே கூட்டுறவு பேங்க்ல கணக்கு எடுத்தேன். 25,000க்கு 55,000 கணக்கு போட்டு பில்லு போட்டு சொல்றாங்க. அது ரொம்ப அநியாயம். கூட்டுறவு பேங்க்ல கூட்டு போட்டு வட்டி போட்டு சொல்றாங்க. ஏழை மக்களுக்கு விவசாய கடன் தானது ரொம்ப ரொம்ப மிக நல்லது. பொதுவா ஒண்ணு எல்லாருக்குமே எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு எல்லாரையும் எம்ப்ளாய் ஆக்கிடணும். இல்லையா, அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சாப்பிடணும். இதுல வந்து விவசாயியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த தள்ளுபடியிலயோ இந்த உதவியா கொடுக்கறதுலயோ உடன்பாடு இல்லை சார். அதனால வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அவங்கவுங்க வாழணும். இல்லையா, கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவோம், கவர்மெண்ட் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இல்ல இப்போ மழை அடிச்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, இல்ல வெயில் காஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் பாதிக்கப்படுத்த விவசாயி தானே. அது கரெக்ட். அது இல்ல இருக்கிறவங்களே பாவப்பட்ட ஜென்மா விவசாயிகள் வந்து அதுல மாற்று கருத்தே கிடையாது. சேத்துல கால வச்சதான் நம்ம கண்டிப்பா அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து எல்லா பொருளுக்கும் வந்து ஒரு விலைய நிர்ணயம் பண்ணும்போது இவங்க ஒருத்தர் மட்டும் நிர்ணயம் பண்ணாம யார் கேட்கறாங்களோ அந்த விலைக்கு தான் விற்கிற அளவுக்கு இவங்களுடைய இது இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய சாபக்கேடு. அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் வந்து அதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. விவசாயிகளே வந்து இன்னைக்கு வந்து கோடீஸ்வர விவசாயிகள் இருக்காங்க, பிச்சை சாப்பிட முடியாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தகுதி பார்த்து தள்ளுபடி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். வரவேற்கத்தக்கது. விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அகவிலைப்படியா அந்த படி இந்த படின்னு உட்காந்து பள்ளிக்கூடத்துல மீட்டிங் நடத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் யார் போடுறாங்க?
விவசாயிகளுக்கு முதல் உரிமை முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பாராட்ட வேண்டியது அவரை ரொம்ப பாராட்டினேன்ப்பா. விவசாயிக்கு தள்ளுபடி பண்றாரு, நல்லதுதான் செய்துக்கிறாரு. நல்ல விஷயம்தான். இன்னும் விவசாயிகளுக்கு இன்னும் அதிகமா செய்யணும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள். செஞ்சா நல்லதுதான். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 15 நாள் தான் ஆகுது. ஆமா, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ரொம்ப அருமை, சூப்பர். ம். இது வரைக்கும் எந்த சிஎம்மும் யாரும் எவரும் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் நம்பரோ வாட்ஸ்அப் நம்பரோ புகார் நம்பரோ யாருமே தரல. ஆனா இவர் அனைத்து நம்பர் அறிவிச்சிருக்காரு. உடனே போன் பண்ணா உடனே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. ரொம்ப சிறப்பு. பரவாயில்ல, அவர் உதவி மக்களுக்கு உதவி பண்ணுவாருன்றதே நாங்க வந்து இவருக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்கு அவர் உதவி பண்ணணும். அவ்வளவு அவரு சொன்னதே செய்யறாரு, சொல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றாரு. செய்வாரு, மக்களுக்காக கண்டிப்பா செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏழப்பட்ட மக்களுக்கு அவர் கை கொடுத்து எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வர வச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் வந்த உடனே எல்லாமே இது பண்ண முடியாத அரசியல்ல எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆனாதான் அதோட அனுபவம் எல்லாம் எல்லாமே தெரியும். அப்பதான் எல்லாமே செய்ய முடியும். ஒண்ணு இப்பயே எல்லாமே செய்யணும்னா எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த பீரியடுக்கு வந்தா தெரியும். அவரும் இந்த பீரியடுக்கு வந்திருக்கு, ஆட்டோ பீரியடுக்கு வந்திருக்க, வந்து புதுசுல எனக்கு என்னன்னு தெரியாது. நல்லாதான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவருதான் இருக்கணும். நான் கூட வந்து நான் பக்கா திமுக, அதுல நான் சொல்றேன். ஆனா திமுகவினுடைய ஆட்சி செயல்பாடு சரியில்லை. நான் திமுக தான் ஓட்டு போட்டேன். ஆனா இவருக்கு வந்து 10-15 நாள்ல கஞ்சா விற்கிறது, ஆன்ஸ் விற்கிறது, இந்த பான் பிராக் விற்கிறது இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காங்க, அதுவும் பாராட்டுறேன். உள்ளபடியே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய். வாழ்த்துக்கள். முன்ன இருந்ததை விட இது பரவாயில்ல, இவரே இருக்கட்டும் ஆட்சியில. இந்த ஆட்சி நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். வந்தது சந்தோஷம்தான். முதல்ல இருந்தவங்க செய்யலன்னு நாங்க சொல்ல முடியாது, அவங்களும் நல்லா தான் செஞ்சாங்க. இந்த ஆட்சி புதுசா வந்திருக்கு தொட்டு எப்படி செய்வாருன்னு இந்த வாட்டி தான் நம்ம முயற்சி எடுக்கணும். இதை வந்து யாராலுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இவருக்கு வந்ததுல இருந்து வந்து ஆட்சி பண்ணவே விடலை இன்னும். ஏன்னா வந்து அவருக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை மேல அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு காணாத பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ண அப்புறம் தான் வந்து இன்னும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அது என்னைக்கு தீர்ப்பாருன்னு தெரியல, தீர்மானம் தெரியல. ஏன்னா வந்து அது வந்து அப்படியே தொடர்கதையா ஒன்று எடுத்தா ஒன்று பண்ணா ஒன்று, இது அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால இதுல வந்து இவர் அவ்வளவு சீக்கிரம் ஆட்சியை தொடங்குறதே எப்பன்றது வந்து கேள்விக்குறியா இருக்குது. இன்னும் அவர் வந்து ஆட்சி புரிய ஆரம்பிக்கலன்றதான் என்னோட கருத்து. ஆட்சி என்னது, பேப்பரை பாக்குறோம், ஆட்சியை பேப்பர்ல பாக்குறோம். ஒன்னும் அவ்வளவு நெட் நியூஸ்ல அவ்வளவு இதா இல்ல. ரவுடி எடுக்கணுங்கிறாரு, கற்பழிப்பு ஓய்க்கிறாரு, கற்பழிப்பு வந்துகிட்டு தான் இருக்குது, போகுது, எல்லாம் செய்யறாங்க. பாலியல் பலாகாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒன்றும் தீர்மானம் ஒன்றும் எடுக்கலையே. அது பேப்பர் படிச்சாதாங்க தெரியும். நான் வந்து அந்த அளவுக்கு நான் இங்க பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். பேப்பர் படிச்சாதான் தெரியும் என்ன விவரம் ஏது விவரம்னு. இல்ல நீங்க பாக்குறீங்களா, இப்போ டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிடுறாரு, ரவுடிங் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க. டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீ எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடிக்கிறவங்க போய் குடிச்சிட்டு தான் வருவான். போருமா? பரவாயில்லையப்பா, நல்ல நன்றி. நிஜமாலும் அவர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, அவருக்காக பாராட்டுகளே சொல்ல முடியாது. இருக்கிற கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு மேல எப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு எல்லாமே. எங்க தலைவர் வந்து சூப்பரா பண்றாரு. இப்ப இந்த போதை கலாச்சாரம், இந்த ரவுடிஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கா தமிழ்நாட்டுல? ஓரளவு குறைஞ்சிருக்கு. முதலமைச்சர் பொறுப்பேற்றோடனே திருச்சியில எத்தனையோ பேர் வந்து சரண்டர் ஆனாங்க. அதாங்க வந்து 10-15 நாள் தாங்க ஆகுது, குறைஞ்சிருக்குது. நாள்ல 1 மடங்கு 25% குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் தான் பண்ண முடியும், கொஞ்சம் சரி பண்ணிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வராப்ல. நாங்க நியூஸ்ல பாக்குறோம்ல, எங்களுக்கு அவரே முதலமைச்சரா இருக்கட்டும். எங்களுக்கு எதுவுமே பிரியாவே கொடுக்க தேவையில்ல. மெயினா அந்த போதையெல்லாம் தடுத்து, பெண்கள் கருப்பாய்ப்பு இது எல்லாத்தையும் தடுத்து, இது இருந்தாலுமே எங்களுக்கு போதும். நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம். குறைஞ்சதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். குறைஞ்சது இன்னும் அதிகமா குறையணும். இந்த பெண்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாரு என்று நாங்க நம்புகிறோம். இந்த கொலை கொள்ளை, இந்த இந்த பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் நடக்காத பாத்துக்கன்னா நல்ல அரசு தான். இல்லன்னா அப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு ஆகாது. அதுதான் கடுமையான தண்டனை கொடுப்பாரு. கடுமையான தண்டனை கொடுத்து நீ என்ன பண்றது? கடுமையான தண்டனை கொடுத்து செஞ்சுட்டு பார்த்து கடுமையான தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்டவனா திரும்பி ஏஞ்சா வர போறாங்க. பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்னும் போகணும் இல்ல. இன்னும் எப்படி அதோட இது எப்படி தெரியுது? குறைஞ்சிருக்கு.
இதுக்கு மேலே குறைச்சாருன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த இது ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் சந்தோஷம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணணும். முக்கால்வாசி வீடு அழிஞ்சு போய் கிடக்குது, அது க்ளோஸ் பண்ணா இன்னும் நல்லது. இப்போ பெண்களுக்கு ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு க்ளோஸ் பண்ணா இன்னும் அதுல போய் மொத்தமா வாங்க போறானுங்க. மொத்தமா க்ளோஸ் பண்ணா எல்லாம் கட் பண்ணுங்க. இப்போ பெண்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வராங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக யார் தப்பு செஞ்சாலும் கடுமையான சட்டம் செய்யட்டப்பா. இந்த கஞ்சா விற்கிறவன், இந்த அது விற்கிறவன், இது விற்கிறவன், போதை விற்கிறவன் எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டு குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பாலியல் கொடுமை பண்றவங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. கரெக்டான தண்டனை இதுதான். சூப்பர் தானா, விஜய் சூப்பரா பண்றாரு எங்க தலைவர். இப்போ அங்கங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அங்கங்க திட்டமிட்டபடி அந்த மின்தடை ஏற்படுத்துறாங்க சொல்றாங்க. மின் தடை போறது வர்றது அவருக்கு இதுக்கு என்னங்க இருக்கு? இல்ல அவரு கட்டாயி போது செஞ்சு அவர் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த சொல்லிட்டு அங்கங்க இது கருப்பாடுகள், சில கருப்பாடுகள் வந்து கரண்ட கட் பண்றாங்க சொல்றாங்க. கரண்ட் எல்லாம் கட்டாகத்தான் செய்யுது, ஆகலன்னு சொல்லல. கரண்ட் அவரை கட் பண்ண சொல்றாரு, முதலமைச்சரை கட் பண்ண சொல்றாரு. இது எங்கேயோ ஒண்ணுல டிரான்ஸ்பார்ல பீஸ் போலாம், கட்டாயி போகுது சொல்ல முதலமைச்சர் கெட்ட பேர் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆள் முன் பதவிக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு போட்டா போட்டி இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா போகும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அதெல்லாம் வந்து எதுவும் யாரையும் சொல்ல முடியாது. எந்த அமைச்சர் வந்தாலும் மின் கட்டின மாதிரியும் போகும் வரும். அதெல்லாம் குறை சொல்றதுலாம் மகாவுடைய தப்பு. யாரும் என்ன சில நேரம் பீஸ் போவோம், கண்டா பாவோம், அது சரி பண்ணி போட்டாங்கன்னா அப்புறம் வரும். இன்னொரு இடத்துல பீஸ் போவோம், கண்டா பாவோம், அதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. மின் கட்டுப்பாடு ஆகுறது எல்லாம் சவிஷயம், அதை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பொதுவாகவே வந்து கோடை காலத்துல இந்த மாதிரி பவர் கட் வர்றது நிஜம். ஆனா இந்த கடந்த கொஞ்ச நாளா இல்லாம இருந்தது. ஜெயலலிதா ஆட்சியிலோ தொடர்ந்து வந்த திமுக ஆட்சியில கொஞ்சம் இல்லாம இருந்தது. இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அது எந்த அளவுக்கு, ஏன்னா வந்து நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அதிகமாகுது, வசதி வாய்ப்புகளை பெருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஜனங்க. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு போன வருஷம் 10 பேர் வந்து போன வருஷம் ஒரு 5000 பேர் ஏசி வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் ஒரு 5000 கூடுது. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் ஃப்ரிட்ஜில இருந்து, டிவில இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாருமே வந்து நாளுக்கு நாள் வளர்றதுனால நம்மளுடைய கன்சியூம் பண்ண வேண்டியது அதிகமா தேவை இருக்கிறதுனால கூட இந்த பவர் கட் என்னென்ன புதிய திட்டங்கள் உருவாக்கி புதுசா கொஞ்சம் பவர் உற்பத்தி பண்ணதுக்கு முயற்சி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போட்டி, இதை பொறாம தான். திமுக விஜய் தாவக ஆட்சியை குறை சொல்றதுக்கு ஒசரமே விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தனிப்பெரிய ஆட்சி அமைச்சு நல்லா 107, 108 இடம் பிடிச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில அந்த அரசை குறை சொல்ல வேண்டும், அந்த அரசை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கதா எனக்கும் வந்து தகவல். இது அவங்க யார் யார் பண்றாங்களோ அவங்களே அதை அவரெல்லாம் பாப்பாரு. அவரு இப்பதானே வந்திருக்கிறாரு, அவர் என்னென்ன பாக்கணும்னு அவர் அமைதியாவே இருந்து எல்லாமே பார்ப்பாரு. ஐயா, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் பேப்பர் பார்க்கல, கரண்ட கட் பண்ணல. அப்படி ஆட்சியை கெட்ட பேர் வாங்கன்னு கெடுத்தாங்கனாக்கா, அதாவது பட்டினத்தார் தான் சொன்னாராம், தன்னாப்பம் தன்னை சூட இந்த ஓட்டாப்பம் வீட்டை சூடுன்னு போட்ட உடனே வீடு எரிஞ்சான். அது மாதிரி அவன் கெட்டேன்னா அவனை சார போகுது. அதுக்காக என்ன உண்டு, அது உண்மைதான். அது உண்மைதான். பொறாம பொச்சிருப்பு நேத்து என்னன்னு தெரியாதவன் வந்து உக்காந்துக்கிறாங்க. ரொம்ப பொறாமலாம் இருக்குப்பா. இவன் என்ன தெரியும் வந்தான், இவனுக்கு என்ன தெரியும் தான் மக்கள் நினைக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரெல்லாம் நினைக்கிறாங்க, மத்தவங்க யாரும் பொதுமக்கள் யாரும் நினைக்கிறாங்க. இப்ப பொதுமக்கள் தெளிவாகிறாங்களா யார் கண்டிப்பா எப்பா, கண்டிப்பா பொதுமக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சிட்டாரு. ஆட்சி அமைச்ச பிறகு திரும்ப ஏன் அவருக்கு இவ்வளவு நெருக்கடி தராங்க? நெருக்கடினா இவர் அறுதி பெரும்பான்மை இருந்திருந்தா இந்த நெருக்கடிக்கு பிரச்சனையே கிடையாது. 2வது வந்து ஒரு 50 சீட்டுல டிஃபரெண்டா இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த 1, 2, 3, 4, 5 இந்த ஒரு சிங்கிள் டிஜிட்டல்ல இருக்கிறதுனால இந்த அதாவது நினைச்சு பார்க்க முடியாதவங்க எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப தொல்லைகளை கொடுக்குறாங்க. இதே வந்து ஒரு 50 சீட்டு 20 சீட்டு கம்மியா இருந்து 2 பேர் இவங்க ஒரு 60 இவங்க ஒரு 60 வச்சு சீட்டு போட்டு ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னாக்கா அதுல வந்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா ஒண்ணுமே இருந்திருக்காது. ஏன்னா 2 பேருக்குமே அந்த பொறுப்பு இருந்திருக்கும். இப்ப என்னன்னாக்கா ஆட்சி அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டதுனால அவங்களோட வந்து அவங்க வந்து தகுதிக்கு மீறி யோசிக்கிறாங்க, தகுதி மீறி ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் வந்து இவரை வந்து ஆட்சி பண்ண விடாது சார். எல்லாம் போட்டி போறாம தாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இன்னைக்கு ஒரு மனிதன் ஏசியில இருந்துட்டு சும்மா வெயில உட்காரனா உட்கார மாட்டாங்களா? ஏசி தான் தேரும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல அந்த சுகத்தை அனுபவிச்சவங்க அதுல இருந்து அவங்களால மீண்டு இருக்க முடியல. திரும்பி அந்த சுகத்தை தேடிட்டு இருக்காங்க. எப்படின்னா அண்ணன் தம்பின்னு இருந்தாக்கா
5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி. 10 வயசு ஆயிட்டா அவனுக்கு ஏன்னா ₹1 கொடுத்தா தவப்பம் சர்ச்சு அப்படின்னு கெட்டு போய் கொடுத்துட்டாக்கா என்ன பண்ணுவான்? அவனுக்கு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு போராம தான் இருக்கும். அதெல்லாம் மெரிச்சி எழுதி போறவன் தான் அரசியல்வாதி. அதெல்லாம் நெருக்கடிலாம் எல்லாம் அனாவசியத்துக்கு போட்டு அவரே நினைப்பாரு. ஏன்னா நல்லது செய்யறது நினைப்பாங்க, மோசடி பண்றவங்க நினைக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன், அவர் நல்லது தானே செய்யறாரு. இந்த குடி போதெல்லாம் எடுத்துட்டா, இந்த ஒயின் ஷாப்லாம் எடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முக்காவாசி குடும்பம், 4 குடும்பம் தான் சந்தோஷமா இருக்குது. முக்காவாசி மக்கள், முக்காவாசி வீடுங்க குடும்பங்கள் எல்லாம் பாவம் தொண்டு போய் கிடக்குது. அந்த ஒயின் ஷாப்பை மொத்தமா எடுத்துட்டா இன்னும் சந்தோஷம். இந்த கெஞ்சா விற்கிறவங்களை எடுக்கணும், இந்த போதை இந்த பவுடர் விற்கிறவங்களை எடுக்கணும்.